ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில், இந்த காலை வேளை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, தீமோத்தேயுவே, உனக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தின்படி நல்ல போராட்டம் போராடி அவைகளில் நீ உறுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டளை உனக்கு தருகிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாய் இரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனுமாய் இரு. ஆண்டவராகிய கர்த்தர் தீமோத்தேயுவுக்கு ஒரு கட்டளையை பவுல் மூலமாய் கட்டளையிடுகிறார். அது அவனுக்கு உண்டான தீர்க்க தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு சொல்லி அது தீமோத்தேயுவுக்கு கட்டளையாக வெளிப்பட்டது. விசுவாசமும் நல் மனசாட்சியும். நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுக்குள் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் இருக்க வேண்டுமே ஆனால் நமக்கு தேவை விசுவாசம், நல் மனசாட்சி. சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலரை நான் பார்த்தும் இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரரை குறித்து இப்படி பிரபலமாய் பேசினார்கள். அதாவது, அந்த ஊழியக்காரர் பாவம் என்பதை பச்சை தண்ணீரை போல குடிக்கிறவர். ஆனால் அவருடைய ஜெபங்கள், அவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். அதில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் பாவம்னு வந்துட்டா அதை எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த பாவத்துக்கு அவர் அடிமை. இப்ப இதுல ஒரு காரியத்தை நாம் கவனித்து உற்று பார்த்தால், ஊழியக்காரர் தான், ஆனால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை அவருக்கு. ஆனால் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பார்வையில ரொம்ப பரிசுத்தவானை போல மாய்மானம் பண்ணி ஜெபிக்கிறது. மாய்மானம் பண்ணி மனம் திரும்புதலுக்கு மனமில்லாமல் ஜெபிக்கிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு நீ விலகி இருக்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் மிக தெளிவாக எந்தெந்த காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று, தான் எப்படி கர்த்தரால் வழிநடத்தப்பட்டேன் என்பதை பவுல் தீமோத்தேயுக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுத்து, நீ விசுவாசத்திலும் நல் மனசாட்சி உடையவனுமாயிரு. விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்வில் பரிசுத்தம் வந்துவிடும். விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அந்த மனிதன் ஆண்டவருடைய காரியத்தில் முன் நிற்கிற தேவனுடைய பிள்ளையாய் இருப்பான். பாவத்திற்கு விலகி இருப்பான். இப்ப நாம சில நேரத்துல ஒரு பாவம் விழுந்து அந்த பாவத்திலே விழுந்து விடுகிறோம். எழும்புவோம், விழுந்து விடுவோம், எழும்புவோம், விழுந்து விடுவோம். ஆனால் அதை நாம் மற்ற யாராவது பார்த்து விட்டால் அவர்களுக்கு சொல்லுவோம், அது ஒரு பலவீனம், அது ஒரு பலவீனம் என்பதாக. ஆனால் அதுவே மற்ற விசுவாசிகள், மற்றவர்கள் அந்த மாதிரியான பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் உடனே அதற்கு ஒரு பட்டம் கட்டி விடுவார்கள். என்ன, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு போதை வசுக்கு அடிமைப்பட்டவன், அவன் ஒரு பெண் பித்தன், இப்படி பல காரியங்களை சொல்லிவிடுவார்கள். ஆனால் தான் அந்த பாவத்தை செய்கிறோமே, தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறலையே, ஜெயிக்க முடியவில்லையே என்பது அவர்களுக்கு வருத்தம் இருக்காது.
நல்ல கவனமாக கேளுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வருத்தம் இருக்காது. ஏனென்றால் அப்படி பாவம் செய்கிறவனுக்கு ஒரு தீங்கு வருவதில்லை. எனக்கு எப்படி தீங்கு வரும் அப்படின்னு நினைப்பாரு. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தீமோத்தேயுவே, இப்படியெல்லாம் சொல்வார்கள், ஆனா நீ விசுவாசத்திலும் நல் மனசாட்சி உடையவனுமாய் இருந்தா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும். நல்ல போராட்டத்தை நீ போராட முடியும். இல்லை என்றால் நீ போராட முடியாது, தோல்வி அடைந்து விடுவாய். எப்படிப்பட்ட தோல்வி? மற்ற பாவத்தில் விழுந்து தோல்வி அடைகிறதை போல நீயும் அந்த தோல்வியை சந்தித்து விட கூடும். அப்ப அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அதை ஞாபகப்படுத்துகிறார் பவுலடியார். இந்த காலை வேளையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், நாம் வெற்றி சிறக்க வேண்டும் என்றால், நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து முதலாவது விடுதலை பெற வேண்டும். எப்படி விடுதலை பெறுவது? அதான் தெரியுமே, இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டா, இயேசுவின் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டா நான் விடுதலை அடைந்து விடுவேன். மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது அப்ப நான் ஒரு பலவீனன். அப்ப என்னுடைய பலவீனத்திலிருந்து என்னை விடுவிக்க என்னால் முடியாது. என்னால் அது சாத்தியப்பட வேண்டிய ஒன்றே அல்ல, என்னால் முடியாது. ஏனென்றால் நானே ஒரு பலவீனன். நான் என் பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஆனால் நான் ஒத்தாசையை தேடினால் என் தேவன் என்னை விடுவிக்க முடியும். ஏனென்றால் அதற்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார், சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த பலவீனத்தில் நான் இருக்கிறேன், இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் என்னால் விடுவிக்கப்பட முடியவில்லை. என் சுயத்தில் நான் பார்த்து விட்டேன், முடியவில்லை. நீர் என்னை விடுதலை செய்துவிடும், நீர் எனக்கு கிருபை தாரும். ஒரு மனிதன் சொல்லுகிறார், அந்த வாலிப வயதில் உள்ள ஒரு மனிதனை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்து விடுகிறேன், அதில் விடக்கூடாது என்று நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். 9 நாள் நான் அப்படியே அந்த பாவத்தை செய்யாம அப்படி கண்ட்ரோல் பண்ணி இருந்துருவேன். ஆனா 10வது நாள் என்னால முடியாது. நான் அந்த 9 நாள் வரையிலும் என்ன பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்றேன். ஆனா 10வது நாள் முடியாது. இது உண்மை. நாம நினைக்கிறோம், ஐயோ நான் பரிசுத்தமாய் வாழணும். உண்மைதான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களாலேயும் என்னாலேயும் என்னுடைய சுயபலத்தினாலேயும் உங்களுடைய சுயபலத்தினாலும் அது முடியாது. அப்ப யாரால தான் முடியும்? அதற்குத்தான் இயேசு, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர். என் பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர். அதுதான் ஆண்டவர் சொன்னார். வசனம் இப்படித்தானே சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவராலே நம்மை பாதுகாக்க முடியும், நம்மை விடுவிக்க முடியும். அதான் சத்திய ஆவியானவர். அப்ப நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், அதை யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஸ்தோத்திரத்தோடு கூட நாம யாருக்கு தெரியப்படுத்தணும் என்றால் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர் அந்த தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் என்னுடைய சுயபலத்தில, சுய சத்துவத்தில, பராக்கிரமத்தில நான் இதை சாதித்து விடுவேன் என்று நினைத்தால் என்னை போல தோல்வி அடைகிற ஒரு மனிதனும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்ப நாம ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை ஜெயிப்பதற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்.
சிலர் ஆவியானவருடைய துணையை பெற்றுக்கொண்டா அவங்க பரிசுத்தமா வாழ முடிகிறதை காண முடியும். அவங்க பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதை காண முடியும். அவருடைய வாழ்க்கையில ஏற்கனவே அவர்கள் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்ததை வெறுத்து அவர் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதை நாம் காண முடியும். இதான் உண்மை. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, உனக்கு விசுவாசமும் நல் மனசாட்சியும் வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு விசுவாசம் இருக்கா? நல் மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறோமா? தீமையான மனசாட்சி அல்ல, அசுத்தமான மனசாட்சி அல்ல, பொல்லாத மனசாட்சி அல்ல, நல்ல மனசாட்சி. ஒரு மனிதனை குறித்து அந்த மனிதனுடைய பாவத்தை நமக்கு வேறு யாரோ ஒருவர் அறிவித்திருப்பார். அந்த மனிதன் இப்படிப்பட்டவன், அந்த மனுஷி இப்படிப்பட்டவள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். நாம் அவரை பார்க்கும் பொழுது அந்த பார்வையில் தான் நாம் பார்ப்போம். ஆனால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நல்ல மனசாட்சி உடையவர்களாய் மாறணும். அவன் பாவம் செஞ்சு அவன் ஒப்புரவாகி தேவனிடத்துல ஒப்புரவாகி தேவன் அவன் பாவத்தை மன்னித்து இப்பொழுது அவன் தேவனோடு நல்ல உறவில் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நாம எப்பயோ நடந்த ஒரு பாவத்தை வைத்து கொண்டு இன்னும் அந்த பாவி பாவி என்று நாம் சொல்லி கொண்டிருப்போம். இதுல கவனம் தேவை. அதனால்தான் நல் மனசாட்சி. அப்ப நாமும் மற்றவர்களுக்காக திறப்பில் செபிக்கிறவர்களாய் இருந்தா கர்த்தர் தம்முடைய நாமத்தை உயர்த்தி அவர்களை விடுதலை செய்கிறதையும் காண முடியும். யாரோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார், அவரை காப்பாற்ற வேண்டும், அவர் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவர்கிட்ட போய் நான் உனக்காக ஜெபம் பண்ணலாம் சொல்ல வேண்டாம். நீங்க உங்க இடத்துல நீங்க அவருக்காக அதை கேள்விப்பட்டு அதற்காக ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் அந்த மனிதனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் காண்பிப்பார். மீட்டிட்டம்பா, உன் ஜெபத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் விசுவாசமும் நல் மனசாட்சியும். நான் பல காரியங்களை உதாரணமாக சொல்லிக்கொண்டே போக முடியும். சமயமும் காலமும் நமக்கு அதற்கு ஏதுவானதாக இல்லை என்பதினால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவது போல இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். நாம் விசுவாசத்திலும் நல் மனசாட்சி உடையவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென்.